எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஊரே கோலாகலமா இருக்கு. எஸ்பெஷலி நகைக்கடை. அட்சய திருதியை, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அட்சய திருதியைன்னா என்ன அப்படின்னு கேட்டா, அட்சயம்னா வளர்றது, திருதியை மூணாவது, திதியில மூணாவது திதி. எப்படி அமாவாசை, பிரதமை, த்விதியை, திருதியை. இந்த திருதியை இன்னைக்கு சந்திரனை பார்க்கறது ரொம்ப விசேஷம். நம்மளுக்கு 80 வயசு ஆறுது அப்படின்னா சகசிர சந்திர தர்ஷி அப்படிதான் சொல்றோம். 1000வது 1000 பிறை கண்ட அப்படின்னா அதுக்கு பேர். தமிழ்ல இதை பத்தி பேசும்போது, சதாபிஷேகத்தை பத்தி பேசும்போது பியோர் தமிழ்ல வரணும்னா 1000 பிறை கண்டவர் அப்படின்னு. அந்த பிறைக்கு அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட திருதியை, திருதியையில எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கிறது தங்கம் வாங்கணும் அப்படின்னு. தங்கம் மட்டுமே கிடையாது. அப்ப சாதாரணப்பட்டவனுக்கு எதுவுமே வாங்க முடியாதா? அப்படி எல்லாருக்கும் எல்லாம் பண்ணலாம். எல்லாத்த விட சிறந்தது தானம் கொடுக்கறது தான். தானம் கொடுக்கறது என்ன? இது முக்காவாசியா அக்ஷய திருதியை உங்களுக்கு அக்னி நட்சத்திரத்துல தான் வரும். இப்ப அக்னி நட்சத்திரம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு, 28ஆம் தேதி மட்டும் இருக்கு. இதுலதான் நம்மளுக்கு அட்சய திருதியும் வருது. அப்போ அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்? யாராவது தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்கலாம். தண்ணி, நீர்மோறு, பானகம், தாகம் தீக்கிற எதுவுமே. ஒருத்தருக்கு தானம் கொடுக்குறோன்னா ஒரு பெஸ்ட் தானமா என்ன சொல்றான்னா, ஒரு புதுக்குடம் வாங்கிட்டு அது நிறைய தண்ணி, தழும்ப தழும்ப தண்ணியை வச்சுட்டு அதை தானமா கொடுக்கறது. நம்ம ஒரே ஒரு கான்செப்ட்ல தங்கம் அதுல நின்றுட்டு இருக்கோம். அது ஜுவல்லர்ஸ் மேடினா ஒரு பண்ணின ஒரு பிஸ்னஸ் ப்ரொபகேண்டா. நம்ம எனக்கு தெரிஞ்சு எனக்கு கல்யாணமாகி 90ஸ்ல கல்யாணமாகி நான் கொச்சின் போனப்போ எங்களோட ஒரு ரிலேட்டிவ் வந்திருந்தா. அவ சொன்னா, அவ தான் மெட்ராஸுக்கு போயிருந்தா, அட்சய திருதியாக்கு நான் மூக்குத்தி வாங்கினேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு எனக்கே அப்பதான் தெரியும். 90ஸ்ல என் கல்யாணம் ஆனப்புறம் தான் தெரியும் அட்சய திருதி அன்னைக்கு. அதுக்கப்புறம் இந்த 30 இயர்ஸ்ல என்ன பிரம்மாண்டம், பயங்கர பிரம்மாண்டம். ஆனா இதுல நிறைய விஷயம் இருக்கு. அட்சய திருதியை அன்னைக்கு நிறைய விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் பண்றதுக்கு இருக்கு. என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணப்படாது. என்ன கேட்டா, நம்ம அட்சய திருதியைங்கிறது இந்த தடவை அக்னி நட்சத்திரத்துல வந்திருக்கு. அக்னி நட்சத்திரத்துல வரும்பொழுது யார் என்ன காரியம் பண்ணப்படாதுன்னா, உடல் உழைப்பை வருத்தி, என்ன ரொம்ப கொஞ்சம் வயசானவாள்லாம் இருந்தான்னா அவள்லாம் ரொம்ப ஸ்வெட் பண்ணி இருக்கிற காரியங்களை பண்ணக்கூடாது. மரம் வெட்டுறது, விதை விதைக்கிறது, கிணறு வெட்டுறது, அஸ்திவாரம் தோன்றது, இந்த கட்டிட தொழிலாளிகள் அவள்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த அக்னி நட்சத்திர காலங்கள்ல அட்சய திருதியையும் வருது. அந்த காலங்கள்ல என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும்னா இந்த அக்னி நட்சத்திரம் இந்த இதுல பண்ணவே கூடாது. சீமந்தம் வச்சுக்கப்படாது. அதெல்லாம் பண்ணாம இருக்கணும் அக்னி நட்சத்திரத்துல. சரி, அக்ஷய திருதியைக்கு என்ன சிறப்பு, என்ன பண்ணலாம்? ரொம்ப முக்கியமானது, நதிக்கரையில போய் ஸ்நானம் பண்ணலாம். அப்புறம் அக்ஷய திருதியை இந்த திருதியை இல்ல, எல்லா திருதியுமே ஷண்ணவதி தர்ப்பணம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 96 தர்ப்பணங்கள். அந்த தர்ப்பணங்கள்ல அக்ஷய திருதியை அன்னைக்கு தர்ப்பணம் இருக்கு. அப்போ பித்ருக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால ஷண்ணவதி தர்ப்பணம் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு மந்திர ஜபம் பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதை பண்ணலாம். தெரியலைன்னாலும் நமசிவாயா சொல்லலாம், ராமா ராமா சொல்லலாம், கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லலாம். இது எல்லாமே அக்ஷய திருதியில பண்ணக்கூடியது. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பண்ணக்கூடியது. அதுக்கு நகை கடைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அக்ஷய திருதியில என்னெல்லாம் சிறப்பு? பிரம்மா தன்னுடைய சிருஷ்டியை தொடங்கினது அக்ஷய திருதியை அன்னைக்கு. பார்க்கடலை கிடைஞ்சப்போ மகாலட்சுமி வந்தது அக்ஷய திருதியை அன்னைக்கு. அதுக்கப்புறம் அம்பாள் தனியே பண்ணப்படாது, மகாவிஷ்ணுவையும் சேர்த்து வச்சு லக்ஷ்மி நாராயண
பூஜை பண்ணலாம். அது ரொம்ப சிறப்பு. அப்புறம் இதுல என்ன இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, வனவாசம் போன பஞ்சபாண்டவாளுக்கு சூரிய பகவான் அக்ஷய பாத்திரத்தை கொடுத்த தினம் இந்த அக்ஷய திருதியை. அதனால நம்ம சாப்பாடு யாருக்கா போட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அன்னதானம் பண்ணினோம்னா அதுக்கு பலன் ஜாஸ்தி. தானங்களுக்கு பலன் ஜாஸ்தி. நம்ம வாங்கி சேர்த்து வைக்கிறதுல பலன் அல்ல. நம்ம பலனை பத்தி மட்டும்தான். என்ன மாமி வந்துட்டு சேர்த்து வைக்கிறத பத்தி பேசுறது இல்லை அப்படின்னா, நம்ம பர்மனண்டா சேர்த்து வைக்கிறத பத்தி பாக்குறது. நம்ம வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாளைக்கு தங்கம் என்னைக்கு வேணா வாங்கலாம். நீங்க என்னைக்கு வாங்குறதா இருந்தாலும் அன்னைக்கு நல்ல குரு ஹோரை போய் பார்த்து வாங்குங்க. ஹோரை பார்த்து பண்ற எந்த காரியமும் கெட்டு போகாது. குளிகன்ல வாங்குங்க கோல்டு. அக்ஷய திருதியில தான் வாங்கணும்னு இல்லை. வளர்ப்பிற அக்ஷய திருதியை நல்லது. நிறைய காரியங்களுக்கு நிறைய இதுக்கு வந்து திருதியை எடுத்திருக்கான். வளர்ப்பிறை திருதியை எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் சிவன் வந்து பிக்ஷை எடுத்தது, அம்பாட்ட பிக்ஷை எடுத்தது இன்னைக்குதான் சொல்றான். சோ என்ன பண்ணலாம், அன்னபூர்ணே சதாபூர்ணே ஸ்லோகத்தை சொல்லலாம். நம்மளுக்கு எப்பவுமே நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ஒரு தானம் பண்றதுக்கு அன்னதானம் பண்றதுக்கும் உள்ள பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி பண்ணலாம். அதே மாதிரி பரசுராமர் அவதரித்த நாள். சோ இந்த பரசுராமர் அவதரித்த நாள் அப்படிங்கும்போது எப்பவுமே பஞ்சமி தான் வாராகிக்கு சொல்றோம். பஞ்சமி பண்ற பூஜை போல பரசுராமருக்கு இருக்கிறதுனால நீங்க வந்து பூமி பூஜை கூட பண்ணலாம். பூமி பூஜை, வாராகி வழிபாடு இதெல்லாம் கூட பண்ணலாம். பூமி பூஜை கூட அக்னி நட்சத்திரம் ஆனதுனால வேண்டாம். அப்புறம் என்னெல்லாம் வாங்கலாம்? தங்கம் வெள்ளி தான் வாங்கணும் இல்லை. யாருக்கெல்லாம் முடியறதோ அவெல்லாம் வாங்குங்கோ. ஆசைப்பட்டவா போய் லைன்ல நின்று வாங்குங்கோ, அது வேற விஷயம். ரெண்டாவது விஷயம், யாரெல்லாம் சாதாரணமா பட்டவா, நம்ம சாதாரணப்பட்டவாளுக்கு தான். ஏன்னா மனுஷனுக்கு எப்பொழுதுமே நம்ம நமக்காக வாழறதே இல்லை, சொசைட்டிக்காக வாழறோம். நம்மளுக்காக வாழறோம் அப்படின்னு சொன்னா இந்த அட்சய திருதியாவது என்னவாகுது, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்துடுவோம். யூஸ்வலா என்ன வாங்கலாம்? பச்சரிசி வாங்கலாம், வெல்லம் வாங்கலாம், உப்பு வாங்கலாம். அப்புறம் இந்த மாதிரி இயற்கையா இருக்கிற எதை வேணா வாங்கலாம். ஏன்னா உப்பெல்லாம் நம்ம சாதாரணமாவே சொல்லும் போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம். இந்த தடவை வந்துட்டு வெள்ளிக்கிழமை தான் அக்ஷய திருதியமே 10ஆம் தேதி. உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம். நம்ம கிரகப்பிரவேசம் ஒன்று பண்றோம்னா அதுக்கு என்ன கொண்டு போறோம்? பச்சரிசி, பருப்பு, வெல்லம், உப்பு இதெல்லாம் தான் கொண்டு போறோம். வெல்லம் கொண்டு போறோம், வெல்லம் கொண்டு போவோம். இப்போ வந்து சுகர் கொண்டு போறோம், சுகர் கொண்டு போவோம். 5 ஐட்டம் கொண்டு போவோம். அதுல உள்ள முக்கியமான விஷயம் உப்பு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு வாங்கினா ரொம்ப விசேஷம். நம்ம மாத்திரையெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் இருக்குமோ அந்த காலத்துல, அதாவது அந்த காலம்னு ஆயிடுத்து. இப்போ நாங்கெல்லாம் சின்னவாளா இருக்கும் பொழுது எல்லா வெள்ளிக்கிழமையும் தான் உப்புக்காரம் வருவான். வாசல்ல வண்டியில கல்லுப்பு வரும். அம்மா வந்துட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையானும் 1 கிலோ உப்பு வாங்கிடுவா. அது பரணியிலேயே தான் இருக்கும், வேற எதுலேயும் இருக்காது. அந்த வெள்ளிக்கிழமை தான் உப்பு காரம் வருவான். ஸோ இந்த தடவை 10ஆம் தேதி வந்து வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால உப்பு வாங்கலாம். கோல்டு தான் வாங்கணும்னு இல்லை. உப்பு என்ன 10 ரூபாய் தானே 1 கிலோ, வாங்கிடலாம். அதுக்கப்புறம் எப்பொழுதுமே பகவானுக்கு தானம் பண்றவாளை ரொம்ப பிடிக்கும். அதனால என்னெல்லாம் தானம் பண்ணலாம்? ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு உள்ள உடை. யாருக்காவது வயசானவாளுக்கு காட்டன்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொடை கொடுக்கலாம் வெய்ய காலம். பானகம், நீர்மோர், தண்ணி, விசிறி அதெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தண்ணியை வந்து எப்படி சொல்றாருன்னா, ஒரு குடம் பூரா நிறைச்சு அதை அப்படியே தானம் கொடுக்கறதாம். அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப முக்கியமானது தயிர் சாதம் தானம் பண்ண சொல்றோம். தயிர் சாதம் தானம் பண்ணினா ஆயுசு பெருகும். இனிப்பு பண்டம், ஸ்வீட்ஸ், அதை கொடுக்க சொல்றா தானமா. கொடுத்தா என்ன ஆகுமா? திருமண தடை நீங்கும். இனிப்பு கொடுக்கும் பொழுது. இனிப்புனாலே லட்டு. குரு பகவான் அவர் வந்து ஸ்வீட், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அரிசி, கோதுமை,
இந்த மாதிரி தானியம் கொடுத்தா விபத்து அகால மரணம் வந்து நடக்காது. அப்புறம் அன்னதானம் பண்றதுனால குடும்பத்துல ஒத்துமை ஜாஸ்தியாகும். ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இது. பித்ருக்கள் காரியம் முன்னாடியே சொல்லிட்டேன். பித்ருக்கள் காரியத்துல நாளைக்கு 10ஆம் தேதி வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு ஷண்ணவதி தர்ப்பணம் இருக்கு. ஷண்ணவதி தர்ப்பணம் எடுத்துட்டு பண்ணுவா. அப்படி இல்லாதவா அன்னைக்கு பித்ருக்கு ஒரு தர்ப்பணம் பண்ணலாம். உங்க வாத்தியார்ட்ட கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பசுவுக்கு பழம் கொடுக்கறது. என்னெல்லாம் பண்ணலாம் அக்ஷய திருதி அன்னைக்கு? குழந்தைக்கு அன்னப்பிராசனம் பண்ணலாம். புதுசா போய் படிக்கிறது, சங்கீதம், கல்வி, கலைகள் படிக்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சொல்லியிருந்தாலுமே இந்த தடவை அக்ஷய திருதியை வந்து அக்னி நட்சத்திரத்தை வருது. அதனால நான் இப்ப இனிமே சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா மே மாசம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாசம்தான் முகூர்த்தமே இருக்கு. அது வரைக்கும் இல்லை. யூஸ்வலா இப்ப சப்போஸ் அக்னி நட்சத்திரத்துல வராம இருந்திருந்துன்னா என்னெல்லாம் பண்ணலாங்கிறதா இன்னத்து சப்ஜெக்ட். குழந்தைக்கு அன்னப்பிராசனம், சங்கீதம், கல்வி, கலைகள் கற்றுக்கொள்ளலாம். சீமந்தம், மாங்கல்யம் செய்ய, விவாகம், தொட்டில் குழந்தை விட, கிரகப்பிரவேசம், காது குத்த உகந்த தினம். இந்த தடவை நடக்காது. இதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு யூஸ்வலா திருதியில என்னெல்லாம் பண்ணலாம்? நிலங்கள்ல வந்து எருவு, அதுக்கு இது போடுறாள் இல்லையா, ஃபர்டிலைசர் போடுறாளே, அது போடலாம். விதைக்கலாம், கதிர் அறுக்கலாம், தானியத்தை களஞ்சியத்துல சேர்க்கறதுக்கு. இதெல்லாம் திருதியை அன்னைக்கு பண்ணக்கூடியது. தானியம் உபயோகிக்க, கால்நடை வாங்க போன்ற விவசாய பணிகள்ல ஈடுபடலாம். வாகனம் வாங்க, புது உடை அணிய, மருந்து உட்கொள்ள பயணம் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி என்னன்னு கேட்டா கோவிலுக்கு போகலாம், புனித யாத்திரை மேற்கொள்ளலாம், குருவை போய் பார்க்கலாம், அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், மந்திர உபதேசமும் வாங்கிக்கலாம். அக்னி நட்சத்திரமா இருந்தாலுமே அக்ஷய திருதி அன்னைக்கு மந்திர உபதேசம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் தான் அக்ஷய திருதியை பிளஸ் அக்ஷய திருதியை இதுக்காக நம்ம பண்றது. அப்ப அக்ஷய திருதியை மிங்கிள் பண்ணி பண்றது வந்து சிறந்தது வந்து தானம் கொடுக்கறது தான். நம்ம வாங்குறதல்ல, நம்ம கொடுக்கறது. நம்ம கொடுக்கறது தான் நம்ம கூட வரும். அதனால இப்ப 10ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களால ஏன் இன்னைக்கு இந்த இதை போடுறோம்னா இப்போ வந்து ஒரு 4 நாள் இருக்கு. அப்ப அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அக்னி நட்சத்திரமாவும் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் மாதிரி ஊர்ல எல்லாம், எங்க ஊர்ல எல்லாம் கொஞ்சம் சூடு கம்மியாயிடுது. அதனால சூடு அதிகமான இருக்கிற இடங்கள்ல வெளியில போகாதீங்கோ. உங்க ஆத்து வாசல்லையே, நான் இப்ப ரீசெண்டா ஒண்ணு படிச்சேன். ஒரு ஆத்துல வந்துட்டு இந்த வெய்ய காலம் முழுவதும் அவ ஆத்துல வந்து பாட்டில்ல தண்ணி நிறைச்சு வச்சுட்டு விடுறான். இந்த கொரியர் இந்த மாதிரிலாம் வரும்போது அவ கையில கொடுக்குறான். இப்ப நம்மாத்துக்கு யாரு வந்தாலும் மோர் கொடுக்குற வழக்கம் இருக்கு. கொரியர்கார்ட்ட எல்லாம் கேட்போம், சில பேர் குடிச்சிட்டு போவா. கொரியர், அமேசான் அவெல்லாம் வரவாலாம் அவ குடிச்சிட்டு போவா. அது அக்ஷய திருதி என்னைக்கு பண்ணுங்கோ. ஏன்னா உங்க ஆத்து வாசல்ல கொஞ்சம் மெயின் ரோடு, நிறைய பேர் போய் வர ஸ்தலமா இருந்ததுன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு நீர்மோர் பந்தல் வைக்கலாம். நிறைய பேர் வாழ்த்துலனாலும் வயறு வாழ்த்தும். நன்னா வெயில்ல போனோம், நன்னா மோர் கிடைச்சது, நன்னா இருந்ததுன்னு சொல்லுவா. அதனால நம்ம தானங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கொடை வாங்கி கொடுக்கலாம். நம்மளுக்கு 100 ரூபா தான், 100, 150 ரூபால ஒரு கொடை கிடைக்கிறது, போரும். ஒருத்தருக்கான வாங்கி கொடுப்போமே. கொடை, விசிறி, பானகம், நீர்மோர், தண்ணீர் பந்தல், காலுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப பெரிய விஷயங்கள். அப்புறம் காட்டன்ல புடவை, வேஷ்டி இல்லாதப்பட்டவாளை பார்த்து கொடுங்க. அவ மனசார வாழ்த்துவா. அந்த ஆசீர்வாதமே உங்களை நல்லபடியா வைக்கும். நன்றி, வணக்கம்.